இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தான், அவர் மரித்து தான் நம்ம மன்னிக்கப்பட வேண்டுமா, ரட்சிப்படைய வேண்டுமா? ஒரு நல்ல கேள்வி. கடவுள் யார் அப்படின்னா 3 தன்மை உள்ளவரை தான் நாம் கடவுள்னு சொல்கிறோம். ஒன்று கடவுள் அன்பானவர், 2வது நீதியானவர், 3வது பரிசுத்தமானவர். கடவுளை தவிர அன்பானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கடவுளை போன்று பரிசுத்தமானவர்களும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கடவுள் அளவுக்கு நீதியானவர்களும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இந்த தன்மைகள் உள்ள கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது அன்பிலே மிகப்பெரிய மனிதராக இருக்கிற கடவுள் அன்பிலே குறைவுள்ள என்னை, நீதியிலே மகத்துவமுள்ள அந்த கடவுள் நீதி இல்லாத என்னை, பரிசுத்தத்திலே சிறந்திருக்கிற அந்த கடவுள் பாவியாக என்னை மீட்க வேண்டும் என்று சொன்னால், இது மூணுத்தையும் எதையோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ அவர் அன்பாக என்னை ஏற்றுக்கிட்டார்னு வச்சுங்க, என் தப்பெல்லாம் கண்டுக்கலன்னு அர்த்தம். அப்போ நீதி உள்ளவர் அடிபட்டு போச்சு. நீதியாக என்னை தண்டிக்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ அன்பானவர் அடிபட்டு போதும். அப்போ எதையாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தானே அவர் என்னை ஏற்றுக்கணும். அதனால தான் கடவுள் கன்னியின் வயிற்றில் பிறக்கிறார். பரிசுத்தமானவர் புருவாயிருச்சா, இந்த சிலுவை பரியந்தம் என் மீது அன்பு செலுத்தினார், அன்பானவர்னு முடிவாயிடுச்சா, ஏன் தண்டனைக்கான ஏன் பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டார், நீதியானவர்னு வச்சா, இந்த மூன்றையும் இழக்காமல் என்னை மீட்பதற்கான முயற்சி தான் இது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பவுல் அடிகளார் சொன்னார் இல்லையா, வாய்த்தாலும் ஓகே, வாய்க்காவிட்டாலும். அதாவது எல்லா நேரத்திலும் நற்செய்தி சொல்லுகிற வாய்ப்பும் கடவுளை உயர்த்தி பிடிக்கிற வாய்ப்பு நமக்கு வாய்க்காவிட்டாலும்னா, உதாரணமாக இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு வச்சுங்க, அந்த கம்பெனியில் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருந்து அவங்களுக்கு நான் பைபிள் சொல்கிறதுங்கிறது ஈஸி. அந்த காலத்தில் யாருமே கிறிஸ்தவ சமயத்தில் இல்லாதவங்க, அவங்ககிட்ட போய் நான் நேரடியாக பைபிள் சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி இது மதம் மாற்றம் ஆகிடும். இந்த வாய்க்காவிட்டாலும் எப்படின்னா, பைபிள் எடுத்து வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஏசாமியை பற்றி நேரடியாக சொல்லாமல் என்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் நான் ஒழுங்காக நடந்துக்கிறதுல, நான் பர்ஃபெக்டாக நடந்துக்கிறதுல நான் கிறிஸ்தவன்னு பிரதிபலிக்கிறேனே, அதுதான் வாய்க்காவிட்டாலும் செய்கிற நற்செய்தி. வாய்க்கும் போது நற்கரை செய்து மைக்கு கிடைச்சா, போடியம் கிடைச்சா, மீட்டிங் கிடைச்சா, அங்கே போய் பாட்டு பாடி கிட்டார் கிடைச்சா சொல்கிறது வாய்க்கும் போது கிடைக்கிற நற்செய்தி. இது எதுக்குமே வாய்ப்பு இல்லை. நான் ஒழுங்காக மனுஷனாக வாழ்ந்தால் எப்படிப்பா அவ்வளோ ஒழுங்காக வாழ்கிறேன், நான் கிறிஸ்தவன், எங்கள் பைபிள் எங்கள் சாமி இப்படி தான் சொல்கிறாருன்னு சொல்லி நான் வாழ்ந்து வச்சுங்க, அதான் வாய்க்காவிட்டாலும் செய்கிற நற்செய்தி.